இன்றைக்கு கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு என்னுடைய ரத்தம் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கேட்டபோது அவர் பதிலளித்திருக்கிறார். தற்போதைக்கு 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை நான் அறிவித்து விட்டேன். தேர்தல் பரப்புரையில் நான் ஈடுபட்டு வருகிறேன். கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதை குறித்து நாங்கள் சிந்திப்போம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நானும் அதைத்தான் கடந்த பல ஆண்டுகளாக என் திமுக தலைமையில் கூட்டணியில் இருந்தபோதே பல பத்திரிகை ஊடக நண்பர்கள் என்னை பேட்டி எடுத்த போது நான் சொன்னேன், நாங்கள் தேவைப்படுகின்ற போது எதிர்காலத்தில் ஒன்றாக கூடி இங்க இருக்கிற இந்த கூட்டமைப்பிலே தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பிலே இடம்பெற்றிருக்கிற அத்தனை தலைவரோடும் கலந்து பேசி அது எதிர்காலத்தில் நாங்கள் திரு சீமான் அவர்களும் அப்படி ஒரு வேண்டுகோள் வைத்தார் என்றால், எங்கள் கூட்டமைப்பில் இருக்கிற தலைவர்களும் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் என்றால், தமிழ் சமூகங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிற பங்கு மங்காளியா இருக்கிற இஸ்லாமியர்கள் நாங்கள் மாம மச்சானா இருக்கிற நாங்கள் அரசியல் களத்தில் எதிர்முதமாக இருக்கிற நாங்கள் ஒரு கட்டத்தில் இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் எதிரானவர்கள் எங்களை பிரித்தாளுகின்ற அல்லது பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொள்கின்ற போது எங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன மனக்கசப்புகளை மறந்து தமிழ் சமூகத்தின் தலைவர்களை தலைமையாக கொண்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சிகளோடும் எதிர்காலத்தில் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றத்திற்கு நாங்கள் அமர்ந்து பேசுவோம். அதனால ஆதரவு கடிதம் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆதரவு எனக்கு கூட்டணி வச்சிருந்தா நான் பக்கத்தில் கூட்டம் கூட்டணியே கிடையாது. அதான் சொல்லுவாங்களே, நாம் எடுக்கிற அந்த கொள்கைக்கு தமிழ் தேசிய முடிவுக்கு அவர் ஆதரவு கடிதம் கொடுத்திருக்கிறார். அவர் என் கூட கூட்டணியில் இருந்தாருன்னா கண்டிப்பா கூட்டம் உட்கார இது கூட கூட்டணி. இப்போ இவங்கெல்லாம் ஆதரவு கடிதம் கொடுத்திருக்காங்க. இன்னும் பல தலைவர்கள் பல இயக்கங்களை கூட்டு கலந்து பேசி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம். ஏன்னா நான் திமுக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லைன்னு கோச்சிக்கிட்டு வந்தேன். அப்ப இவர்கள் அனைவரிடத்திலும் கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு பொது தேர்தல் அறிக்கையோ அல்லது குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தின் அடிப்படையிலோ நாங்கள் இப்ப கூட நான் நிறைய பேரை படிச்சல, இதுல நிறைய பேர் நான் எடுத்த இந்த முடிவுக்கு நீங்க வச்ச கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் எங்களோட சேர்ந்து கூட்டணியா தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோமா என்பது வேறு. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், நான் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நடத்துறேன். பல மூத்த பத்திரிகையாளர்கள் தெரியும், 15 வருஷமா நடத்துறேன். அந்த கூட்டமைப்புல இன்னைக்கு திமுக இருக்கிற பெரும்பான்மையான தலைவர்கள் இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிற பெரும்பான்மை தலைவர்கள் என் கூட இருக்கிறாங்க. அது இஷ்யூ பேஸ்ல அந்த கூட்டமைப்பு ஒன்று கூட என்னால் ஒருங்கிணைக்கப்படும். அதே மாதிரி தான் இப்ப நான் இதை ஒருங்கிணைச்சிருக்கேன். இதுல பல தலைவர்கள் ஓட்டு அரசியல் விரும்பாத தலைவர்கள் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிறாங்க. பல ஓட்டு அரசியல் விரும்பக்கூடிய தலைவர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஓட்டு அரசியல் இடம்பெற்றிருக்கிற தலைவர்களுக்கு நாங்க என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவுக்கு இடமே 234 தொகுதிகள் இருக்கிறது. இவர்கள் எல்லாம் அண்ணா நீங்க இன்னும் எத்தனை கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு கூட்டணியா நிக்கிறீங்களோ அதுல எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுங்க. நம்ம கொடுக்கறது நான் கொடுக்கறது இல்லை, எல்லாத்தையும் நாங்க அப்படியே கொண்டு பெரிய பெரிய பிளேட்ல சாப்பாடு பரிமாற மாதிரி இந்த பொப்பே வைக்கிறோம்ல அதே மாதிரி வச்சுக்கிறோம். அவரவர்களுடைய பசி ஆறுவது போல் அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம், பசியாறலாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை தான் வேல்முருகன் 15 ஆண்டுகளமா நடத்தி வருகிறான். அதனுடைய தலைவர்கள் அதே மாதிரி மன்சூர் அலிகான் அந்த மாதிரி கூட்டமைப்பில் இடமே. உதாரணத்துக்கு இப்ப நம்முடைய சிவா திலீபன் இறந்து விட்டார். அங்கே எங்களுடைய கூட்டமைப்பு உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அங்கே வந்தாங்க. அதில் கூட மன்சூர் அலிகான் ஆதரிச்சு பேசினார். அதனால அவர் ஒரு நடிகர், அவருக்கு இடம் தருகிறோம் வாருங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம், அல்லது கேம்பிங் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம். அதனால அவருடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்கலாம். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் மானசீகமா நீங்க எடுத்த முடிவை அந்த கோரிக்கைகளை நாங்க ஆதரிக்கிறோன்னு ஒரு ஆதரவு கடிதம் என்னை சந்திச்சு 2 முறை என்னை சந்திச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குறீங்க. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எவ்வளவு காலம் நகர்த்துவீங்க? எதற்கு எதிரான அரசியல், திராவிடத்திற்கு எதிரான அரசியல் நீங்களும் முன்னெடுக்க போறீங்களா? இல்ல, என்னை பொறுத்தவரை இந்த மண்ணில் வாழ்கின்ற தாய்மொழி தமிழாக கொண்ட தமிழர்களும் பன்னெடும் காலமாக மொழிவழி சிறுபான்மை மக்களாக இருக்கிற பிரிதொரு மொழி பேசக்கூடிய எவராக இருந்தாலும் அவரவர்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பிரதான கொள்கையாக இருக்கிறது. அதே மாதிரி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த மண்ணில் வாழ்கின்ற எந்த ஒரு மொழிவழி மக்களையும் நாங்கள் எதிரியாக பார்க்கல. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்துடன் இந்த நாட்டுடைய அமைச்சரவை அமையணும், சட்டமன்றங்கள் அமையணும், நாடாளுமன்றங்கள் அமையணும். அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்துடன் இங்கு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படணும். ஒரு 100 வேலை இருக்குன்னா ஒரு சிறுபான்மை மொழி பேசக்கூடிய சிறுபான்மை என்ன உயர் சாதி மக்கள் ஒரு 90 இடங்களை எடுத்துக்கொள்வதும், இந்த நாட்டில் இருக்கிற மீதி 90% மக்களுக்கு 10% இடத்தை கொடுப்பதும் ஏற்புடையதல்ல. அதனால இங்க மொழிவழி மக்களாக இருக்கிற தாய்மொழி தெலுங்காக கொண்ட ஒக்கிலிக்கராக இருக்கலாம், தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட மக்களாக இருக்கலாம், அதே போன்று சௌராஷ்டிர பேசுகிற மக்களாக இருக்கலாம்,
மொழி வழி சிறுபான்மை மலையாளிகளாக இருக்கலாம், கன்னடர்களாக இருக்கலாம், எல்லாரையும் நாங்கள் இந்த மண்ணில் வாழக்கூடிய எங்கள் சகோதரர்களாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் என்ன, அவர்களுக்குரிய என்ன இடஒதுக்கீடு, அதை நாங்கள் பெற்றுத் தருவதற்கு, அரசியல் அதிகாரம் தருவதற்கு, அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் நான் சொன்ன பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் எங்களை ஆதரித்திருக்கிறது. அதனால என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் வாழ்ற எந்த ஒரு ஒரு இனக்குழுக்களுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. இங்கு வாழ்கிற எங்கள் இனக்குழுக்களுக்கு ஏற்றவாறு எங்களுக்கு கல்வி கொடுங்க, வேலைவாய்ப்பு கொடுங்க, எம்எல்ஏ இடங்களை கொடுங்க, எங்களுக்கு எம்பிக்கான பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்றோம். இந்த நாட்டில் பெரும்பான்மை தமிழ் சமூகமா இருக்கு. இந்த ரெண்டு பெரிய கட்சிகளும் பல பெரும்பான்மை தமிழ் சமூகங்களுக்கு 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ராஜ்யசபா சீட்டே தரல. என்னை பார்த்த சந்தித்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க, போயர்னு நினைக்கிறேன், சேலத்துக்கு மருகையில மூர்த்தி, இது வரைக்கும் அந்த கட்சி அந்த சமூகத்திலிருந்து ஒருவர் கூட ஒரு வார்டு கவுன்சிலரா கூட ஆகலையா? எவ்வளவு பெரிய கொடுமை. பல சமூகங்கள்ல இருந்து ஒருத்தர் கூட இன்னும் எம்எல்ஏ ஆகலையா? எம்பி எல்லாம் கனவே காண முடியாது நாங்கன்றாங்க. அப்ப இது போன்று இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியும் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்.